சகோதரர் அப்துல்லா ஃபிர்தோசி அவங்க உங்களுக்கு முன்னாடி சில தகவலை சொல்லுவாங்க. சிவா என்கின்ற அப்துல்லா. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தும் படைத்து பராமரிக்கூடிய நிர்வகிக்கூடிய ஆற்றல் மிக்க அந்த வல்ல நாயனாகிய இறைவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. அகில உலகத்துக்கு அருள்கொடையாக அனுப்பப்பட்ட இறை தூதர் முகமது நபி அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் இறை விசுவாசிகள் நம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாட்டுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பள்ளிவாசல் திறப்பு நிகழ்ச்சி நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த பள்ளிவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் வந்திருக்கக்கூடிய எல்லோரும் ஒரு என்ன பாய் பள்ளிவாசல் திறப்பு நிகழ்ச்சி இருக்கிறீங்க, என்ன இது ஒரு ரூம் மாதிரி இருக்க, இது இங்கே எதுவும் ஒரு டிசைன் எதுவும் இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். உண்மைதானே? ஆமாம். ஏன் பள்ளிவாசலில் அந்த மாதிரி டிசைனு ஒரு உருவம் இல்லை, ஒரு இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால், நாம் பொதுவாகவே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுப்போம். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எத்தனையோ சாமிகளை கும்பிட்டா கூட கடைசியில் என்ன சொல்கிறோம், போடாப்பா மேலே ஒருத்தருக்கான் பார்த்துக்கிறான் அப்படின்னு. என்னங்க கஷ்டம், என் தலையெழுத்தில் அவன் என்ன எழுதினானோ, என்னப்பா பரவாயில்ல, ஏதோ அவன் புண்ணியத்தில் சொல்கிறோமா இல்லையா? அப்போது இறைவன் ஒருவன் தான் மேலே இருக்கிறான். இப்போ பெண்கள் சண்டை போடும்போது நல்லா கவனிங்க, கடைசி மூமெண்ட்டில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, போடி அம்மா மேலே ஒருத்தருக்கான் பார்த்துக்கிறான் அப்படின்வாங்க. சொல்கிறாங்களா இல்லையா? ஸோ அப்போது கடவுள் ஒருத்தர் தான் மேலே இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இதில் என்ன கேள்வி, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ மேலே ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? அப்படி சொல்லும்போது, காமனாக சொல்லும்போது ஏதாச்சும் உருவம் நம்முடைய கற்பனையில் வருதா, சிந்தனையில் வருதா? இல்லை. ஸோ இறைவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஆகவே இறைவன் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டவன். ஆகவே நீங்கள் உருவத்தை கொடுக்காதீங்கன்னு குர்ஆன் சொல்லுது. ஆகவே மசீதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அல்லாஹ்க்குன்னு சாமி ஃபோட்டோக்கள் இருக்காது. ஏன்னா சாமி ஃபோட்டோக்கள் இருக்காது. நீங்கள் சொல்லலாம், என்னங்கப்பா இந்த உலகத்தில் எல்லாருமே சாமி ஃபோட்டோ வச்சுருக்காங்க, ஏன்னா ஒவ்வொருத்தரும் இயேசு கூட ஒரு சாமி போட்டு வச்சுருக்காங்க, நீங்களும் அல்லாஹ்க்குன்னு ஒரு சாமி போட்டு வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்கலாம். நியாயமான கேள்வி தான், நல்ல கேள்வி தான். நம்ம சாமி போட்டோ வச்சுக்கிட்டுன்னு வச்சிங்கன்னா அதை நம்ம கண்ணியப்படுத்த மாட்டோம். நியூஸ் பேப்பரு, துண்டு பிரசுரங்களில், கேர பேக்கில், அரிசி மூட்டையில், கல்யாண பத்திரிக்கையில், கேலண்டரில், ஏன் பட்டாசில் கூட போட்டு கீழே போட்டுருவோம், நம்ம கண்ணிய குறைவு ஆக்கிடுவோம். ஆக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் செஞ்சு வச்சுருக்காங்க. நாங்கள் அவ்வளோ குறையாக சொல்லலை. இஸ்லாம் என்ன சொல்லுன்னு சொன்னால், கடவுளுக்கு நீங்கள் உருவத்தை கொடுக்காதீங்க, கடவுளை எப்படி நீங்கள் வணங்கணும் அப்படின்னு சொன்னால், வானவர் இந்த உலகத்தில் செய்தி கொண்டு வந்து இறை தூதர்களுக்கு செய்தி கொண்டு வந்து கொடுக்குறாரு இல்லையா, அந்த வானவர் முகமது நபிக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஒரு சில விஷயங்கள். கடவுளை எப்படி வணங்கணும், கடவுளை எப்படி வணங்கணும் சொல்லுங்க அப்படின்ட்டு மனித வடிவில் மக்களுக்கு இந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க மக்கள், அவங்க கிட்ட கேள்வி கேட்குறாரு. அஹ்பிரினி அனல் எஹ்சான், எஹ்சான் என்றால் என்ன, கடவுளை வணங்கணும்னா எப்படி வணங்கணும் அப்படின்னு சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த அபுதுல்லாஹ கன்னக தராஹா, இறைவனை நீ வணங்க வேண்டும் இறைவனை நீ பார்ப்பது போல. நீ இது வெளியும் இறைவனை பார்க்கல, அந்த ஃபீலிங் உனக்கு வரல அப்படின்னு சொன்னால், ஃபைனஹு யராக்கா, அந்த இறைவன் உன்னை பார்த்து கொண்டு இருக்கான். இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்குது. இங்கே யாராவது தப்பு பண்ணுவாங்களா, அப்படி இப்படின்னு ஏதாச்சும் இது பண்ணுவாங்களா? ஏன்னா சிசிடிவி கேமரா இருக்குப்பா, இதனுடைய ஓனர் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆகவே ஒரு அலுவலகம், ஒரு கம்பெனி, ஒரு எந்த இடமா இருந்தாலும் சிசிடிவி கேமரா பார்த்தாவே இந்த ஆள் அங்கே எங்கே இருந்தாலும் பார்த்துட்டு பாப்பா நான் பிடிபட்டுருவோம் அப்படின்னு ஒரு தப்பு பண்ண மாட்டோம். என்ன செய்வோம், அப்படியே பர்ஃபெக்டாக இருந்திருப்போம், நல்ல ஒரு மாதிரி இல்லையா? சாதாரண மனுஷனுக்கு இவ்வளோ அறிவு இருக்குன்னு சொன்னால், இந்த மனுஷனை படைச்ச இறைவன் மேலே ஒருத்தருக்கான்னு சொல்கிறோமா இல்லையா? அங்கிருந்து நம்மளை கண்காணிக்க மாட்டேனா, பாப்பானா பார்க்க மாட்டேனா? சாதாரண மனுஷனுக்கு உனக்கு இவ்வளோ அறிவு இருக்குன்னு சொன்னால், அந்த இறைவன் எல்லா இடத்துலேருந்து பார்த்துட்டு கண்காணிச்சுட்டு இருக்கிறான் என்ற அந்த ஃபீலிங்கோடு நீ வணங்கணும். இறைவனை பார்க்கக்கூடிய ஃபீலிங்கோடு வணங்கி, அந்த ஃபீலிங் இல்லைன்னா
அந்த இறைவன் உன்னை பார்க்குறான் என்ற அந்த ஃபீலிங்கோடு வணங்குங்க அப்படின்ட்டு என்ன செய்கிறான், இறைவன் நமக்கு சொல்லி காமிக்கிறான். சரி, இப்போ இறைவன் மேலே தானே பாய் இருக்கான், இங்கெல்லாம் இல்லைல்ல அப்படின்னு கேட்கலாம். கடவுள் மேலே இருக்கிறாரு, அவருடைய பார்வை எல்லா இடத்திலும் சூழ்ந்திருக்கின்றது, அவருடைய ஆற்றல் எல்லா இடத்திலும் சூழ்ந்துட்டு இருக்கு. இங்கிருந்து சேட்டலைட் விட்டுட்டான், அங்கே பழுதாயிடுச்சுன்னா மனுஷன் என்ன செய்கிறான், இங்கிருந்தே ரிப்பேர் பார்க்குறான். அது ரிமோட் மூலமாக ப்ரோக்ராம் பண்ணி சரி பார்க்குறான் இல்லையா. ரிமோட்டு ட்ரெயின், ரிமோட் ஃப்ளைட்டு, ரிமோட்டு நீர்மூழ்கி கப்பல், ரிமோட்டு மனுஷன், ரோபோ எல்லாத்தையும் படைச்சிட்டு உருவாக்கிட்டு ஏதோ ஒரு மூலையில் விட்டுட்டு அவருடைய கண்ட்ரோல் தான் கையில் வச்சுருக்கான். இப்போ சாதாரண மனுஷனுக்கு இவ்வளோ அறிவு இருக்குன்னு சொன்னால் உன்னை படைச்ச இறைவன் அங்கிருந்து உன்னை ஆட்டி படைக்க மாட்டானா இல்லையா. ஒருத்தன் பாட்டு கூட பாடியிருக்கான், பழைய பாட்டு, ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, அது புதுமையாக இருக்குது, 4 பேர் நடுவில் நூலு ஒருத்தன் கையில் அப்படின்னு. ஸோ இறைவன் அங்கே இருக்கிறான், அவன் என்ன செய்கிறான், எல்லாத்தையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கான். அப்போது இறைவனுடைய கண்ட்ரோலில் தான் நாம் இருக்கிறோம். அப்போ நீ வணங்கும் போது என்னன்னு சொன்னால், மசூதிக்கு வந்துட்டியா, நீ என்ன செய்யணும்னு சொன்னால் இறைவனை பார்க்குறான், நான் எந்த ஒரு தப்பு தண்டா செய்யக்கூடாது அப்படின்ட்டு இறைவனை நீ வணங்கும். பாய் நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க, மசூதிக்கு வந்த அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது, மனசில் வச்சு வணங்கணும்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஆம்பளைங்க மட்டும் போய் ஏன் தொழுறீங்க, பெண்களையும் கூட்டின்னு வந்து பக்கத்தில் குடும்பத்தோடு நின்று தொழுதா உங்களுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது ஒரு நியாயமான கேள்வி வருதா இல்லை, நிறைய பேர் கேட்க பெண்களுக்கு வரக்கூடிய கேள்வி அது. இன்னும் பாய்மார்கள் மட்டும் நல்லா புது சொக்கா போட்டுக்கிட்டு அத்தர் போட்டுக்கிட்டு கமன்னு போகிறாங்க, பொம்பளைங்கெல்லாம் கூட்டின்னு போக மாட்டேன்றாங்களா பாய் இவங்க அப்படின்ட்டு பெண்களுக்கு நிறைய கேள்வி இருக்குது. ஏன்னா இது நியாயமான கேள்வி தான். இப்போ நம்ம மசூதிக்கு போகிறோன்னு வச்சிங்களேன், எதுக்கு போகிறோம், நம்ம கடவுளை வணங்குறதுக்கு. ஒரு நல்ல பொண்ணுங்க வந்து நிற்கிதுன்னு வச்சுக்கலாம், எதிராளி பக்கத்தில் இருப்பான், அவன் கடவுளுடைய ஞாபகம் வருமா பொண்ணுடைய ஞாபகம் வருமா, பொண்ணுடைய ஞாபகம் தான் வருது. இப்போ எதுக்கு டிப்டாப்பாக கோவிலுக்கு அல்லது மற்ற இறை இல்லங்களுக்கு போகிறாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க, அங்கே வரக்கூடிய பொண்ணுங்கள்லாம் என்னை பார்க்கணும். அதே மாதிரி சில பெண்ணுங்களும் நல்லா 1 மணி நேரம் ட்ரெஸ் பண்ணுவாங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, 1 மணி நேரம் ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஏன், மற்றவங்க பார்க்கணும். ஆண்களை பார்க்குறத விட ஒரு பெண் இன்னொரு பொண்ணை பார்த்து நல்லா இருக்கு, அவன் நல்லா புடவை நல்லா கட்டியிருக்காள் நல்லா. அப்போ ஒரு பெண் இன்னொரு பொண்ணை பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் அவங்க திருப்தி. யாராச்சும் ஒருத்தராக சொல்லிடணும், அப்போ தான் அவங்களுக்கு நான் இவ்வளோ ட்ரெஸ் பண்ணிட்டு போய் யாருமே என்னை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லலையே, அந்த ஃபீலிங் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மசூதிக்கு போகிறீங்கன்னு சொன்னால், கடவுளை வணங்குறதுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தொடர்பு கடவுள்கிட்ட தான் இருக்கும், நேரடி கடவுள்கிட்ட தொடர்பு இருக்கணும், மற்றவர்கள் மெச்சிக்கும் வண்ணமாக இருக்கக்கூடாது. ஆகவே இறை அச்சத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு இடம் எதுன்னு சொன்னால் இறைவனை வணங்கக்கூடிய இடம் மசூதி. அந்த இடத்துல ஆண்களும் போகலாம் பெண்களும் போகலாம், போகிறதுக்கெல்லாம் தடையில்லை. ஆனால் எதிரும் புதிருமாக நிற்கக்கூடாது. எப்படி முறையாக நிற்கணும், ஆண்கள் முதல்ல நிற்கணும், பெண்கள் பின்னால் நிற்கணும். இவர்களும் அவர்களும் பார்க்கும் வண்ணமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி தொழுகை முடிஞ்சிருச்சுன்னா பெண்கள் முதல்ல போகணும், ஆண்கள் கடைசியாக தான் வெளியே போகணும் அப்படின்ட்டு என்ன ஒரு சட்டம் வகுப்பட்டிருக்கு. அதுக்கான நெறிமுறைகள் இங்கே இல்லாத காரணத்தால் ஏன்னா அது ஆண்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் எந்த இடத்துல இருக்கோ அது சாத்தியப்படுத்துகிறாங்க, இல்லாத இடத்துல அது முடியறதில்லை. அது சரி. இப்போது தொழுகிறாங்க, தொழும்போது பாய் மசூதியில் தொழுறீங்க, இங்கே ஏதாவது ஸ்பெஷல் வணக்க வழிபாடு இருக்கா அப்படின்னு சொன்னால் யாருக்குமே ஸ்பெஷல் வணக்க வழிபாடெல்லாம் இருக்காது. சிறப்பு பூஜைகள்லாம் சொல்கிறாங்களா இல்லையா, அதெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. பெரிய இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, சாதாரண குடிமக்கனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு தொழுகை தான். நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி மதிப்புக்குரு ஐயா அப்துல் கலாம் அவங்க என்ன பண்ணாங்க, ராமேஸ்வரம் அவங்க வீட்டுக்கு போனாங்க, ஊருக்கு போனாங்க. தொழுகை ஜும்மா நாள் வெள்ளிக்கிழமை தொழுகை நேரம் வந்துருச்சு, மசூதிக்கு போனார். அவருக்கு பின்னால் தான் கொஞ்சம் இடம் கிடச்சிச்சு, கொஞ்சம் லேட்டாக போனாங்க, பின்னால் இடம் கிடச்சிருச்சு. பின்னால் இடம் கிடச்ச உடனே ஜனாதிபதி வந்திருக்காங்க, ஒதுங்க அப்படின்னாங்க. அவர் சொன்னார், உங்களுக்கு தெரியுமா ஐயாவை பற்றி, உங்களுக்கு அப்துல் கலாம் ஐயாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இதில் மார்க்கத்தில் இல்லை, நீங்கள் அங்கேயே நில்லுங்க, நான் இங்கே நிற்கிறேன், மசூதிக்கு வெளியே தான் நான் ஜனாதிபதி, மசூதிக்குள்ளே கடவுளுடைய சன்னிதானத்தில் அனைவரும் சரிசமமானவர்கள் அப்படின்னு பின்னாலே நின்றார். அப்போ அந்த மாதிரி கடவுளுடைய சன்னிதானம் மசூதிக்குள்ளே வந்துட்டீங்கன்னு சொன்னால் இங்கே விஐபி வரிசைகள் கிடையாது, இன்னும் ஸ்பெஷல் பூஜை தொழுகை பூஜை இதெல்லாம் கிடையாது.
மசூதிக்கு யார் முன்னால் வந்தாங்களோ அவங்க முன்னால் நிற்கலாம், யார் பின்னால் வர்றாங்களோ அவங்க பின்னால் தான் இருக்கணும். அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. ஏன் இந்த மசூதியை நானே கட்டினேன், இந்த தலைவர்ப்பா இருந்துக்கோ, வெளியே இருந்துக்கோ, மசூதிக்குள்ளெல்லாம் கிடையாது. மசூதிக்குள்ளே வந்துட்டா அனைவரும் சரிசமானவர்கள். நீங்களே பார்த்துருப்பீங்க டிவியில், மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 லட்சம் மக்கள் ஒன்றா நின்று தொழுகிறாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த வரிசை எங்கேயுமா அந்த மாதிரி டிசிப்ளின் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. எத்தனையோ கூட்டங்கள் நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அந்த 50 லட்சம் மக்கள் ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரே நேரத்தில் குனிந்து வணங்கக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்போ மசூதியில் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், கடவுளுடைய சன்னிதானத்தில் அனைவரும் சரிசமானவர்கள். சரி பாய், கரெக்டு. இது மசூதி, இன்னும் தர்கா கூட இருக்க, அது கூட மசூதி தானே, நான் கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அது மசூதி இல்லை, தர்கா இருக்கு இல்லையா? இந்த நிறைய மவுண்ட் ரோடு இருக்கலாம், இன்றைக்கி கோலம் தர்கா இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கா? இல்லை நிறைய குட்டி குட்டி தர்காக்கள் நிறைய இருக்குது, பார்த்துருக்கலாம். அது மசூதி கிடையாது, இது மட்டும்தான் மசூதி. இது மட்டும்தான் மஸ்ஜித், இறை இல்லம், பள்ளிவாசல். தமிழில் பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க, அரபியில் மஸ்ஜித் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இது மட்டும்தான். இந்த மாதிரி பள்ளிவாசல் கட்டி தொழுவாங்க இல்லையா, அது மட்டும். அப்போ அது என்ன பாய் அப்படின்னு சொன்னால், அவங்கெல்லாம் அந்த காலத்தில் இங்கே வந்து மக்களுக்கு மார்க்கத்தை பற்றி சொன்னாங்க. இங்கே வந்து மார்க்கத்தை பற்றி சொன்னாங்க. அந்த காலத்தில் என்னன்னு சொன்னால், படித்து ஓதி ஊதுவாங்க. குரானுக்கு ஒரு வெயிட் இருக்குது. ஒன்று நஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ அப்படின்னு குரானில் அல்லாஹ் சொல்கிறான். குரானை படித்து ஓதி ஊதுனா காற்று கருப்பு இருந்தால் கூட போயிடும். ஆகவே அன்றைய காலத்தில் வந்து இந்த மக்களுக்கெல்லாம் புத்திமதி சொல்லி, அவங்களுக்கு யாருக்காச்சும் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா படித்து ஓதி ஊதுவாங்க. என்ன அவங்க சொன்னால் நல்லாயிடும். அவங்க மறைவுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், மரணத்து பிறகு, இவர் வந்து இந்த உலகத்தில் ஏதோ நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தார், ஏன்னா அவருக்கு நம்ம வந்து என்ன செய்யலாம், அவர்கிட்ட போய் செத்த பிறகு கூட நம்ம எதாவது செய்யலான்ட்டு அங்கே போய் என்ன பண்ணாங்க, அவங்க கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்முடைய இந்த நாட்டுடைய கல்ச்சர் என்னன்னு சொன்னால், பொதுவாகவே சொல்கிறேன், அப்பா அம்மா உயிரோடு இருந்தால் சோறு போட மாட்டான். செத்து போனால் ஃபோட்டோ வச்சுக்க, தெய்வமே என்னை வந்து காப்பாற்று அப்படின்ட்டு பார்த்துருக்குமா? செய்யணுமா இல்லையா? நான் என்ன போய் சொல்கிறேன்னாம்மா, கரெக்டாக சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி இந்த மக்கள், நம்ம நாட்டு மக்கள் என்னன்னு சொன்னால், செத்த பிறகு அவர்களை தெய்வமாக வைப்பாங்க. இப்போ கடவுள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அவர் நம்மளை போல் மனுஷன், நல்ல மனுஷன்தான், ஆனால் அவங்க தெய்வம் இல்லை, கடவுளுக்கு நெருக்கமானவர், அவ்வளோதான். இப்போ அன்றைய காலத்தில் மக்கள் தெரியாது என்னங்கன்னு சொன்னால், அந்த தர்காவில் போயிட்டு அவரை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் குரானில் வந்து அவங்களுக்கு அந்த சடங்குக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. ஆனால் பொதுவாக அல்லாஹ் இறைவனை வணங்கணும்னு சொன்னால் மசூதி தான், நீங்கள் அங்கே தான் வந்து அல்லாஹ் வணங்கணும். அது வந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை, கடவுளை அவருக்கு நல்லா வை அப்படின்னு ப்ரேயர் பண்ணலாமே தவிர அவர்கிட்ட போய் நம்ம கேட்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லி காமிக்குது. சரி, இப்போ பள்ளிவாசல் இங்கே என்னென்ன காரியங்கள் நடக்குதுன்னு சொன்னால், 5 வேளை தொழுகை நடக்குது. 5 வேளை தொழுகை. நீங்கள் இந்த தொழுகை வந்து யார், முஸ்லீம் மட்டும் தான் தொழுகணுமா அப்படின்னு சொன்னால் இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, உட்காருங்க, கொஞ்ச நேரத்துக்கு போயிடலாம், ஒரு 5-10 நிமிஷம் தான், அவ்வளோ முடிஞ்சு, அவ்வளோதான். நான் தான் கடைசி, அதுக்கப்புறம் யாராச்சும் பேசுகிறாங்களா? இல்லை, நான் தான் கடைசி. நீங்கள் ஏதாவது கேள்வி வந்தால் கேட்டுட்டு போயிடுங்க, அவ்வளோதான் கடைசியாக. ஸோ முடிச்சிட்டுமா? இல்லை இப்போ முடிச்சிட்டுமா? சரி. ஏன்னா பள்ளிவாசலாம் 5 வேளை தொழுணும், காலையில், மதியானம், சாயங்காலம். இப்போ 5 வேளை தொழுகிறாங்க. ஏன் போய் தொழுகணும்? அங்கங்கே அவங்ககிட்ட இருந்தால் தொழு வேண்டியதான். எனக்காச்சும் ஒரு நாள் தொழுதா போதா, ஏன் 5 வேளை தொழுகிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு இருக்காருன்னு வச்சிங்களேன், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட டெய்லி சந்திக்கிறீங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்குமா? எனக்காச்சும் ஒரு நாள் சந்திக்கிறீங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்குமா? டெய்லி சந்திக்கிறது, டெய்லி ஒரு ஃபோன் பண்ணிட்டு, மச்சான் டே எப்படா இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா இல்லையா? அப்போ டெய்லி சந்திக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் அவனுக்கும் நமக்கு மத்தியில் ஒளிவு மறை இல்லாமல் அந்யோன்யமாக அன்போடு இருப்போம். ஆமாங்க, கடவுளும் அதான் சொல்கிறார், நீ டெய்லி என்னோட, கடவுளுக்கு நம்ம தொழுதாக தான் அவருக்கு போய் சேரணும்னு அப்படி இல்லை. நம்ம கடவுள்கிட்ட டெய்லி நம்ம சரணடையக்கூடிய நேரத்தில் கடவுள் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், நம்மோட அந்யோன்யமாக இருக்கிறாரு. சரி பாய், நீங்கள்லாம் சொல்கிறது கரெக்ட் தான், நாங்கள் தொழுகிறதுனால என்ன பாய் பிரயோஜனம் கேட்குறாங்களா இல்லையா? தொழுகிறதுனால, நமாஸ் படிக்கிறதுனால, தொழுகிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்துடைய நம்பிக்கை ஒன்று இருக்குங்க. என்னன்னு சொன்னால், சொர்க்கம் ஒரு நரகம்.
நம்ம இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் இல்லை, இது தற்காலிகமானதான். ஒருத்தன் பாட்டு கூட பாடுறான், பிறக்கின்ற போதே இறக்கின்ற மனிதன் இருப்பது என்பது மெய்தான, ஆசைகள் என்ன ஆணுவம் என்னன்னு பாட்டு பாடுறான் இல்லையா. அப்போ நம்ம எப்போ பிறந்துட்டோமோ அப்போ சாகக்கூடிய டேட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு, அவ்வளோதான். இங்கே நிற்கி நிரந்தரமாக இருக்கிறதுல. சரி, ஏன் இந்த உலகத்தில் பிறந்துட்டு மரணிச்சிடுறோம்? ஏன்னா எல்லாம் பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி எல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு மறைஞ்சிருச்சுன்னு பாய், நல்லா பதவி அது இதுன்னு உயர்வாக இருக்கிற நேரத்தில் டக்குன்னு மரணிச்சிடுறோம். நல்ல ஒரு போஸ்ட்டில் இருக்கும்போது டக்குன்னு மரணிச்சு, ஏன்பா இது இருக்க வேண்டியதான கொஞ்ச நாள் உலகத்தில் அப்படின்னு சொன்னால், வந்தவர்களெல்லாம் தங்கி விட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடம் எது அப்படின்னு ஒருத்தன் பாட்டு பாடுறான். காரணம் அது இல்லை, கடவுள் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால் இந்த அண்ட சராசரங்கள் படைச்சிருக்கிறார். அதில் ஒரு பாயிண்ட் படைச்சிருக்கிறார், அது என்னன்னா சொர்க்கம் நரகம். கரெக்டு, சொர்க்கம் நரகம். நமக்கு சாவெல்லாம் கிடையாது, நம்முடைய புஜத்துக்கு தான் சாவு, ஆத்மாவுக்கு சாவு கிடையாது. இப்போ சொல்லுங்க, கடவுள் எங்க இருக்காருன்னு சொன்னோம்? நம்ம கடவுள் எங்க இருக்காருன்னு சொன்னோம் சொல்லுங்க. கரெக்டு, கை தட்டுங்க அவருக்காக எல்லாரும். வெரி குட். உங்க பேரு நீலகண்டன். கடவுள் எங்க இருக்கிறாரு? மேலே இருக்கிறாருன்னு சொன்னோம். சரி, ஒருத்தர் செத்து போயிட்டா அவரை பார்த்து என்ன சொல்றோம் நம்ம? கரெக்டு, மேலே போயிட்டாரு. இன்னொரு முறை கை தட்டுங்க, அவ்வளோதான். அவர் எங்கே போயிட்டாரு? மேலே போயிட்டாரு, அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ இது என்னப்பா? இது அவருடைய டெட் பாடி. டூ வீலர் முக்கியமா ஓட்டுறவர் முக்கியமா? கரெக்டு, ஓட்டுறவர் முக்கியம். அப்போ 2 கால் உள்ள இருசக்கர வாகனத்தை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். எது கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால், இதை வச்சு எப்படி நீ பயன்படுத்துகிற என்பது சோதிப்பதற்காக தான். இதில் நல்ல கடவுளுக்கு பயந்து நீ வாழணும்னு சொன்னால், இந்த வாழ்க்கைக்கு பிற ஒரு வாழ்க்கை இருக்குது. மறுபிறவை பற்றி இஸ்லாம் சொல்லலை, ஆனால் மறு வாழ்க்கையை பற்றி சொல்லுது. அது என்னன்னா சொர்க்கம் அல்லது நரகம். இங்கிருந்து போனால் நீ சொர்க்கத்துக்கு போவ. அப்போது நான் கடவுள் மேலே இருக்கிறாருன்னு சொன்னோம், நம்ம மரணித்த பிறகு மேலே போயிட்டார் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம குழந்தைகள் கூட சொல்லுவோம், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் மேலே சாமி கட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இல்லையா. இதானே சொல்கிறேன், இதுதான் யதார்த்தமான உண்மை. குழந்தைகளுக்கு நம்ம சொல்கிறோம், இதுதான் கடவுள் நம்ம மனசில் பதிவு செஞ்சுருக்கார். அப்போ நம்ம மேலே போன பிறகு கடவுள் கேட்பார், இன்னமா 90-100 வயசு வாழ்ந்துருக்கிற, எனக்கு என்ன செஞ்ச? கடவுளே, நான் நல்லா சம்பாரித்தேன், கல்யாணம் பண்ணேன், குழந்தை குட்டியெல்லாம் பெற்று எடுத்து காரணம் சேர்த்துட்டு வந்திருக்கேன், எல்லாம் உனக்கு செஞ்சாமா, எனக்கு என்ன செஞ்சேன்னு கேட்பாரா? கேட்க மாட்டாரா? ஆமாம், கடவுளை உனக்கு பயந்து வாழ்ந்தேன், தப்பு தமுண்டா செய்யாமல் வாழ்ந்தேன், கட்டுக்கோப்பை வாழ்ந்தேன். வெரி குட், போங்க சொர்க்கம். சொர்க்கம் என்பது என்ன? தங்கம் பவளம் வைரத்தால் அமைக்கப்பட்ட மாடா மாளிகை. பாலாறு, தேனாறு, மது ஆறு, நீராறு, காய் கனிகள், பழ வகைகள் எல்லாம் இயற்கையாக அங்கே கிடைக்கும். என்னப்பா அங்கேயும் போய் இந்த மாதிரி கஷ்டப்படணுமா இதுக்காக? நெவர். இல்லை, பின்ன எப்படி? நாம் இந்த உலகத்தில் செஞ்ச புண்ணியம் தான் அங்கே செடியாக, கொடியாக, காயாக, கனியாக நாம் காய்த்து கொள்ளும். இதெல்லாம் சாப்பிடுவோம். எல்லாத்தையும் சாப்பிட்ட பிறகு அங்கே போய் லட்டின் பாத்ரூம் இருக்கா? சொர்க்கத்தில் அசுத்தங்கள் இருக்குமா? இருக்காது. அப்போ சாப்பிட்றதெல்லாம் என்ன? பசுப்புமாக போயிடும், அவ்வளோதான் முடிஞ்சு. சாப்பிடுவீங்க வயிறு நிறைய, ஜீரணமாவது, அவ்வளோதான் பசுப்பும் ஆகிடும், அவ்வளோதான் முடிஞ்சு. அவனு ஒரு ஏப்பம் வரும், பசுப்புமாக நறுமணத்தோட காற்றாக வெளியேறிடும். லட்டின் பாத்ரூம் எல்லாம் கிடையாது. ஏன்? பெண்களுக்கு மாதவிடாயி குழந்தை குட்டி பிரச்சனை கூட கிடையாது. இன்னும் இந்த சனி பிடிச்சி குழந்தை ஒரே நொயின்னு அழுதுகிட்டே இருக்குது, கொஞ்ச நேரம் தூங்க விடுதா சொல்கிறாங்களா இல்லையா? அந்த பிரச்சனையே உங்களுக்கு அங்கே இல்லை. ஏன்னா கணவன் மனைவி இருவரும் எப்போதுமே இளமையோடு இருப்பாங்க, சாகா வரம் பெற்றுடுவாங்க. இந்த உயர்தரமான இடம் சொர்க்கம். கடைசியாக கடவுள் வருவார், உங்களுக்கு என்னங்க தேவை அப்படின்னு. கடவுளை, இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட என்னத்தை கேட்க போகிறேன்? தங்கம் பவளம் வைரத்தால் அமைக்கப்பட்ட மாடா மாளிகை, பாலாறு, தேனாறு, மது ஆறு, நீராறு, காய் கனிகள், பழ வகைகள், இது எல்லாத்தை விட சாவே இல்லாத வரத்தை கொடுத்து என்றும் இளமையோட வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கு. கடவுளே, இறைவனே, இதுக்கு மேலே உங்கள்கிட்ட என்னத்தை கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் கடைசியாக கடவுள் சொல்வார், இவ்வளோ நாள் என்னை பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தியா இல்லையா? இப்போ பாரு அப்படின்ட்டு எல்லா மக்களுக்கு மத்தியில் காட்சி தருவார். எங்கே? சொர்க்கத்தில். அங்கே இறைவனை பார்த்தோன்னே, இறைவனே நீயா என்று குனிந்து சிரமணிந்து போற்றி புகழ்ந்து துதிப்பாடுவார்கள். அதுதான் உச்சகட்ட இன்பம். எல்லா இன்பத்தை, சொர்க்கத்தினுடைய எல்லா இன்பத்தை விட உயர்ந்த இன்பம் அது, உச்சகட்ட இன்பம். இது யாருக்குன்னு சொன்னால், கடவுளுக்கு பயந்து கட்டுக்கோப்பா யார் வாழ்ந்தாங்களோ அவங்க. இல்லைன்னு சொன்னால், அனைத்து தீமைகள் நூற்றுக்கண்ணா யார் காணோம், எல்லா தப்பு தண்டா யார் செய்கிறானோ அவன் நரகத்தில் தள்ளப்படுவான். நரகம் என்பது என்ன? அதுங்க கத்துவான், கதர்வான், துடிப்பான், தப்பிப்பதுக்கு வழியே இல்லை. குரானில் ஒரு வாக்கியம் இறைவன் சொல்கிறான், யௌமத்து கல்ல பூஜும் பின்னார்,
அவருடைய முகங்களை நெருப்பில் புரட்டி புரட்டி பொசுக்கும் மண் நேரத்தில் சொல்லுவானா, யாலைத்தானா அத்தான அல்லாஹ் வாத்தான ரசூலா, ஓ கை சேதமே, கடவுளுக்கும் கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர்களுக்கு நான் கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே, தான் தோண்டித்தனமாக இருந்தேனே, எல்லா தீமைகளும் செஞ்சுக்கிட்டு இருந்தேனே, போடா மாப்பிள்ள திருடி சாப்பிட்றான்டா ருசியாக இருக்குது சொல்கிறானுங்களா இல்லையா? சொல்கிறானுங்க. இப்போ இந்த மாதிரியெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேனே, நல்லது கெட்டது பார்த்து வாழாமல் வாழ்ந்துட்டுனே அப்படின்னு அங்கே கை செய்துவானா, அங்கே தண்டிக்கூடிய நேரத்தில் கை சேதப்படுவானா. இப்போ நரகத்தினுடைய காவலாளியே சொல்லுவானா, நரகத்தில் காவலாளி இருப்பாங்களே வானவர்கள், அவங்க கேட்பாங்களாம், அலம் அத்திக்கும் நதீர், ஏன்டா நரகம் இவ்வளோ மோசமானது சொல்கிறதுக்கு யாரும் வரலையே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் வந்தாங்க, நாங்கள் தான் உதாசீனப்படுத்திட்டோம், அவங்க சொல்கிறத கேட்டு சிந்தித்து ஒழுங்காக வாழ்ந்துருந்தா இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு மாட்டேன். இப்போ நம்ம பெற்றோர்கள் கூட சொல்லுவாங்க, டே உன்னை எத்தனை முறை ஸ்கூலில் போய் சேர்த்தேன், காலேஜில் படிடான்னு சொன்னேன், எல்லாம் செஞ்சு கூட நீ ஊதாரித்தனமாக பொறிக்கு பசங்க கூட சுற்றிட்டு இருந்த, இன்றைக்கி அனுபவிக்கிறியா? பார்த்தியா உன் தம்பியோ உன் அண்ணனோ பாரு படித்து இப்போ பெரிய ஆள் ஆகிட்டான், அந்த வீட்டில் உள்ள பாரு படித்து பெரிய ஆள் ஆகிட்டான், உனக்கு எவ்வளோ புத்திமதி சொல்லி கூட நீ கேட்கலையாடா, ஆகவே அனுபவிக்கிறியாடா நீ அப்படின்ட்டு அவங்க அம்மாவோ அல்லது அவங்க தாத்தா பாட்டியோ சொல்லுவாங்க. இது இந்த உலகத்துக்கே இப்படி இருக்குன்னு சொன்னால், தற்காலிகமான வாழ்க்கைக்கு இப்படின்னு சொன்னால், அது நிரந்தரமான வாழ்க்கை. அது எப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சரி, இப்போது எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டு பிறகு போங்க பாய், செத்து போன பிறகு என்ன தெரிய போகுது சொல்கிறாங்களா இல்லையா? செத்து போன பிறகு அக்கடான்னு செத்து போட்டா நல்லா இருக்கும், இங்கே இருக்கிறத விட செத்து போயிட்டா நல்லா இருக்கு, அக்கடான்னு இருக்காது. செத்து போன பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையே ஆரம்பமாகுது. இதெல்லாம் தர்க்கமாக கனவு காணும் வாழ்க்கையாகவும் கலைந்து போகும் கோலங்கள். நீங்கள் இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்கீங்க, ஒரு கனவு மாதிரி தான் போயிருக்கு. என்னம்மா சொல்கிறீங்க? நீங்கள் இப்போ நினைப்பீங்க, இப்போ தான் நான் இப்போ சின்ன பிள்ளையாக இருந்த மாதிரி இருக்குது, பெரிய பொண்ணான மாதிரி இருக்குது, பசங்கள்லாம் பார்த்து என்ன ஆயாவா நான், தாத்தாவா நான், ஒரு ஃபீலிங் வருதா இல்லையா? இப்போதான் பிறந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளேயே நீ ஆயான்னு சொல்லிட்டாங்க, என்னை தாத்தாவை சொல்லிட்டாங்களா அப்படி. அப்போ இந்த உலகம் இருக்கு இல்லையா, நம்மளை விட்டு ஓடிவிடும். ஆனால் அது ஓடாது. சரி பாய், நீங்கள் சொல்கிறது நான் ஏற்றுக்கிறேன், சொர்க்க நரகம் இருக்குன்னு சொல்கிறீங்களா இல்லையா? இதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுங்கள் கேட்பாங்களா இல்லையா? சொர்க்க நரகன்னு சொல்கிறீங்க, என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னால், கடவுள் சொர்க்க நரகம் உண்டு என்பது டெய்லி நமக்கு உணர்த்துறார். ஒரு சின்ன உதாரணம் இதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, அம்மா நிம்மதியாக தூங்குறாங்க. சரி, அம்மாவுக்கு எது டிஸ்டர்ப் பண்ணோம், எந்திரிச்ச பிறகு பேசலாம் அப்படின்ட்டு அம்மா என்ன பண்ணுறீங்க, விட்டுறீங்க. அம்மா என்ன பண்ணுறாங்க, நல்லா நிம்மதியாக தூங்குறாங்க. தூங்கிட்ட பிறகு டக்குன்னு பதவி போய் எழுந்திருக்கிறாங்க. நீங்கள் கேட்குறீங்க, அம்மா என்னம்மா ஆச்சு, ஏம்மா சத்தம் போடுற அப்படின்னு. இல்லைடா கண்ணா, நான் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன்டா, நல்ல கனவாக வந்துச்சுடா, அதுக்கப்புறம் பார்த்தா கெட்ட கனவாக வந்துச்சுடா, எனக்கு என்ன ஒரு மாதிரியாக போயிடுச்சுடா அப்படின்றாங்க. நீங்கள் நினச்சிங்க அம்மா நிம்மதியாக தூங்குதுன்னு இல்லையா? அம்மா என்ன பண்ணாங்க, தூக்கத்தில் நல்ல கனவை பார்த்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க, கெட்ட கனவை பார்த்தாங்க, கஷ்டப்பட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? அவங்க தான் அனுபவிச்சாங்க. இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னால், நாம் தூங்குறோமா இல்லையா? தூங்கும்போது இன்பத்தை துன்பத்தை அனுபவிக்கிறோம் கனவு மூலமாக இல்லையா? இப்போ இன்பத்தை துன்பத்தை அனுபவிக்கிறது உடலா, உடல் உள்ள ஆத்மாவா? உடல் உள்ள ஆத்மா. உடல் அந்த கட்டை சும்மா அப்படியே கடத்தப்பட்டிருக்கு, அந்த ஆத்மா தான் அனுபவிக்குது. கடவுள் அதான் சொல்கிறாரு. வெரி குட், அம்மாவுக்கு கை தட்டுங்க எல்லாரும். வெரி குட். அந்த ஆத்மா. இப்போ கடவுள் என்ன சொல்ல வராருன்னு சொன்னால், இங்கே பாருமா, நீ தூங்கின பிறகு உன்னுடைய ஆத்மா ஏதோ ஒரு மாய உலகத்தில் போய் சில இன்பத்தை துன்பத்தை அனுபவிக்குது. இது ஒரு சின்ன ட்ரெய்லர், இது உண்மை இல்லை, சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. இது உண்மையான முறையில் நீ மரணத்து பிறகு உன் உடலை விட்டு அந்த ஆவி வெளியேறின பிறகு அதுக்கு நிரந்தரமான பாடி கொடுப்பார். இது தற்காலிகமான உடல், இது தற்காலிகமான உள்ளது. நீ உன்னுடைய உடலை விட்டு அந்த ஆவி பிரிஞ்சு பிறகு அதுக்கு நிரந்தரமாக இருக்கக்கூடிய வேறொரு உடலை கடவுளை கொடுப்பார். அந்த உடலில் அந்த ஆவி விட்டு அது நல்லதாக இருந்தால் சொர்க்கலோகத்தில் இருக்கும், கெட்டதாக இருந்தால் நரகலோகத்தில் இருக்கும். இப்போது நம்ம சொர்க்கத்தை விரும்புமா நரகத்தை விரும்புமா? யாராச்சும் கெட்டதை விரும்புவாங்களா? என்ன பாய் கேள்வியோ பாய் இது? ஏன் நரகத்தை விரும்புவோம்? இங்கே தான் நிம்மதியாக இல்லை, அங்கேயாச்சும் போய் நிம்மதியாக இருக்கணுமா இல்லையா? நீங்கள் எதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு வீடை கட்டுறீங்க?
நிம்மதியாக இருக்கணும். ஒரு மாதம் முழுக்க எதுக்கு சம்பாதிக்கிறீங்க? நிம்மதியாக இருக்கணும். ஒரு நாள் முழுக்க எதுக்கு சம்பாதிக்கிறீங்க? நிம்மதியாக போய் பொண்டாட்டி பிள்ளையோட சாப்பிட்டு தூங்கணும்னு. அப்போ இந்த உலகத்துக்கு தற்காலிகமான உழைக்கிறோம், அதே போல் அது நிரந்தரமான வாழ்க்கை. இப்போ எதுக்கு தொழுகிறாங்க? இதுதான் கடைசியாக நான் முடிக்கிறது. எதுக்கு தொழுவாங்கன்னு சொன்னால், கடவுள்கிட்ட இந்த உலகத்தில் சம்பாதிக்கிறது நம்ம வாழ்கிறதுக்காக. இப்போ எதுக்கு இந்த மசூதியெல்லாம் கட்டி தொழுகிறாங்க அப்படின்னு சொன்னால், கடவுள்கிட்ட நான் கடவுளை உன்னுடைய தொடர்பில் இருக்கிறேன், ஏன் நீ மறந்துடாத அப்படின்ட்டு கடவுளோட தொடர்பு ஏற்படுத்தி கொள்வது. இன்றைக்கி நிறைய அம்மாங்கள் என்ன செய்யணுமா சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டான் என்னை மறந்துட்டான். கல்யாணத்துக்கு முன்னால் 10 முறை ஃபோன் பண்ணுவோம், அம்மா சாப்பிட்டியா, அம்மா எடுத்தியா, பிடிச்சா அப்படின்னு. கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ஒரு ஃபோனு கூட பண்ணுறதில்ல. சொல்கிறாங்களா இல்லையா? சாதாரண அம்மாவே என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், என் மகன் என்னுடைய தொடர்பு இல்லைன்னு சொன்னால், என் மகன் என்னுடைய தொடர்பு இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு வகையான ஃபீலிங் வந்துடுது இல்லையா? அப்போது கடவுள் என்ன அந்த தொடர்போடு இருக்கும்போது அன்பு அதிகமாகுது. பிள்ளைக்காக அன்புகள் அதிகமாக. கணவன் மனைவி ஏன் கல்யாணத்துக்கு முன்னால் சண்டை போடுறாங்க? கல்யாணத்துக்கு முன்னால் பாருங்கள், அந்த பொண்ணு பேசலைன்னா கூட ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருப்பான். அதுக்கு ஏதாவது வேணான்னு சொன்னால் கூட கடன் உடன்பட்டு எடுத்து போய் வாங்கி கொடுப்பான். இருக்கா இல்லையா? அந்த பொண்ணு ஆஹா என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கானே அப்படின்ட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் அவனவே கல்யாணம் பண்ணிக்கும். கல்யாணம் பண்ணது பிறகு இந்த அன்பு இருக்காது. என்னங்க ஏன்டி எப்போ பார்த்தாலும் நச்சு என்னங்கன்னு இருக்கா இல்லையா? அப்போ என்ன கசப்பு வருது. அப்போ அந்த பெண்ணு மேலே வெறுப்பு வருது. அப்போ அன்பு என்பது தற்காலிகமாக இருக்கக்கூடாது. எப்போதுமே அன்பு இருவர் மீது இருக்கணும். எப்போதும் பெற்றோர்கள் மீது இருக்க வேண்டும். அதே போல எப்போதுமே இறைவனுடன் தொடர்பு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் பள்ளிவாசல். ஆகவே இந்த பள்ளிவாசல் என்பது சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகின்றது. மசூதிக்கு இல்லையா வரியா, நீ டெய்லி நீ வெளியில் சண்டை போட்டுக்கிட்டா கூட மசூதிக்குள்ளே வரும்போது அவனை பக்கத்தில் தான் நிற்கணும். அவர் நீ எதிரிடான்னு தூரம் நிற்கக்கூடாது, பக்கத்தில் தான் நிற்கணும். அப்போ சகோதரத்துவத்தை ஏற்படுத்துது. பள்ளிவாசலுக்குள்ளே வரும்போது இறையச்சத்தை ஏற்படுத்துகின்றது. பள்ளிவாசல் வரும்போது இறைவனுடைய தொடர்பை ஏற்படுத்துகின்றது. பள்ளிவாசல் வரும்போது நம்முடைய மனசு சுத்தமாகுது. பள்ளிவாசலுக்கு வரும்போது அங்குள்ள நற்செய்திகளை கேட்கும்போது நம்முடைய ஈமான் இறையச்சம் அதிகரிக்கின்றது. பள்ளிவாசலுக்கு வரும்போது பெற்றோர்களை பேணுதல் என்ற குறிப்பான ஒரு சிந்தனை வருது. என்ன பாய் சொல்கிறீங்க? ஆமாம், முஸ்லீமுடைய பெற்றோர்கள் 99% முதியோர் இல்லத்துக்கு போக மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? முஸ்லீம் அல்லாதவுடைய பெற்றோர்கள் தான் முதியோர் இல்லத்தில் அதிகமாக. நீங்கள் போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற தப்பாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுன்னு சொன்னால், உன்னுடைய தாயினுடைய காலடியில் தான் சொர்க்கம் இருக்குது. அப்படின்னா என்ன? அவங்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக தான் சொர்க்கம் இருக்குது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. ஆகவே நீங்கள் பள்ளிவாசல் வரும்போது சின்ன சின்ன குழந்தைங்க வந்து பள்ளிவாசல் ஓதுவாங்க, படிப்பாங்க. குரான் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அது என்னன்னா பள்ளிவாசலில் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. பெற்றோர்கிட்ட இப்படி இருக்கணும், இவங்ககிட்ட இப்படி இருக்கணும், அவங்ககிட்ட இப்படி இருக்கணும்ன்ட்டு அந்த ஒழுக்கத்தை டெய்லி பள்ளிவாசலில் வந்து சொல்லி கொடுக்குறது. சரி பாய், நாங்கள்லாம் வரலாமா பள்ளிவாசலுக்குன்னா? தாராளமாக வரலாம், நீங்களும் வரலாம். அங்கே வந்து என்ன தொழுறாங்க அப்படின்ட்டு நல்லா சேரை போட்டிருக்கு. அது எப்போச்சும் வந்து நீங்களும் வந்து உட்காந்து பார்க்கலாம், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இங்கே என்ன சொல்லப்படுது அது நீங்கள் கேட்கலாம். பள்ளிவாசலுக்கு யார் வரக்கூடாதுன்றலாம் இல்லை. ஒரு முஸ்லீம் அல்லாதவர்கள் ஒரு தயக்கம், என்னடா இது பள்ளிவாசலுக்கு போனால் அவங்க என்ன சொல்லிடுவாங்களா அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. ஓதி உதறத்துக்கு முஸ்லீம் அல்லாத பெண்கள் நிறைய குழந்தை எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் இங்கே வராதுன்னு யாராவது தொடுத்துறாங்களா? இல்லையே. நீங்கள் அங்கே வரவங்க இங்கே கூட வந்து உள்ளே கூட உட்காந்து அவங்க என்ன படிக்கிறாங்கன்னு கூட பார்க்கலாம் நீங்கள். ஆகவே ஒரு தயக்கம் தானே தவிர இஸ்லாத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை. நான் உங்களுக்கு சொன்னது ஏதாச்சும் எல்லாம் கரெக்டாக இருக்கா? ஏதாவது தப்பு தவறாக சொன்னேன்னா? கரெக்டாக சொன்னேன்னா? அப்போ எல்லாரும் சேர்ந்து எனக்காக ஒரு கை தட்டுங்க பார்ப்போம். வெரி குட். அல்லாஹ் நம்ம அனைவரும் இங்கே பள்ளிவாசலில் எப்படி ஒன்று சேர்ந்து இருக்கிறோமோ அதுபோல் நம்ம அனைவரும் சொர்க்கத்திலும் ஒன்று கூடி, பாய் அன்றைக்கி நல்ல செய்தியெல்லாம் சொன்னீங்க பாய், நானும் நல்ல கருத்துக்களை பின்பற்றினேன், அது மூலமாக பாய் சொர்க்கத்தில் உங்கள் கூட இருக்கிறதுக்கு கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் பாய் அப்படின்னு சொர்க்கத்தில் நம்ம பேசுவோம். ஆகவே இங்கு நாம் எப்படி ஒன்று கூடி மகிழ்ந்து பேசுகின்றோமோ அதுபோல் நாம் அனைவரும் சொர்க்கத்திலும் மகிழ்ந்து பேசக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவரிலும் தந்தருள்வானாக. வாக்குறுதாவன்.